ஆன்மீக இறைமக்களே, நம்முடைய அன்பு தாயினுடைய இல்லத்திலே முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்காக அருமையாக நீங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முதல் வாசகத்தில் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு குடும்பத்தை பற்றி வாசித்தோம். நம்ம எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக, தலைவியாக, அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக நாம் அனைவருமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். எனவே முதல் வாசகத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி நான் வாசித்ததினால் குடும்பங்களை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம் நினைக்கின்றேன். ஒரு நண்பன் அவனுடைய நண்பனிடத்தில் சொன்னான். என்ன சொன்னான்? கடவுள் எல்லோர் வீட்டிலும் நேரடியாக இருக்க முடியாது என்பதால் எல்லோர் வீட்டிலும் அவர் தாயை படைத்தார் என்று சொன்னான். ஸோ தாய் என்பவள் கடவுளுடைய உருவமாக இருக்கின்றார்கள். அப்படியா என்று அந்த நண்பன் கேட்டுவிட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவன் கேட்டான், அப்படியானால் மனைவியை எதற்கு படைத்தான் என்று கேட்டான். அது எதற்காக படைத்தான் என்றால், கடவுளை நாம் மறந்து விடக்கூடாது அல்லவா, அதற்காக என்ன செய்தான்? மனைவியை படைத்தான். கடவுளை எல்லார் வீட்டிற்குள்ளும் கொண்டு வருவதற்காக தாயை படைத்தான். ஆனால் அந்த கடவுளை மனிதர்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக மனைவியையும் கொடுத்தான் என்று சொன்னான். ஆன்மீக மக்களை பல சவால்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவராக இருக்கலாம். பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கணும். அதை சுட்டி காட்டும் விதமாக இந்த நகைச்சுவை அது அருமையாக சொல்லப்பட்டது. யோசித்து பார்த்தேன், குடும்ப வாழ்க்கையிலே என்ன நகைச்சுவை சொல்லி துவங்கலாம் நினைத்தபோது காலையில் இதை நான் வாசித்தேன். ஒரு இடத்தில் செய்தித்தாளில் நினைத்தேன். அது எனக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. நின்று கொண்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது. எனவே ஆன்மீக மக்களே, இந்த ஈசாக்கு ரெபெக்கா அந்த குடும்பம் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு சில விஷயங்கள் நான் பார்ப்போம். ஈசாக்கு ரெபெக்கா மிக மிக அன்பான தம்பதியர்கள். அதுதான் முதல் விஷயம். ஈசாக்கும் ரெபெக்காவும் மிக மிக ஒரு அன்பான தம்பதியர்கள். நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டும். ஈசாக்கும் ரெபெக்காவும் அத்தை மக்கள், மாமக்கள். அவர்கள் சொந்தத்திற்குள்ளே திருமணம் செய்து கொண்டார்கள். ஈசாக்கு ரெபெக்காவை திருமணம் செய்த பொழுது ஈசாக்கினுடைய தாயார் சாராள் இறந்து விட்டார்கள். ஈசாக்குக்கு மிகுந்த அன்பு காட்டிய சாராள் இறந்து விட்டாள். எனவே அந்த துக்கத்தில் ஈசாக்கு இருந்த பொழுது ஆபிரகாம் தன்னுடைய தங்கை மகளை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். எனவே அம்மா இல்லாத இடத்தில் அந்த ரெபெக்கா உள்ளே வருகின்றார். நம்ம இந்த வாசகத்தை அப்படியே பார்க்கின்றோம். தாய் இறந்து பட்டதால் தன் மனைவியின் இடத்தில் ஈசாக்கு அதீத அன்பு கொண்டார் வாசிக்கின்றோம். எனவே தாய் இல்லாத பிள்ளைக்கு ஒரு தாயாக ரெபெக்கா கிடைத்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு ஆத்மார்த்த தம்பதியராக மிகவும் ஒருவரை ஒரு நேசித்தவர்களாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார்கள். எப்படி அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஆன்மீக மக்களே, அந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் செய்யாத ஒரே தம்பதியர்கள் இவர்கள்தான். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 3-4 மனைவிகள் வருகின்றது. சாராள், அவருடைய பணிப்பெண் ஆகார். அவர் வயது முதிர்ந்த காலத்திலும் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கின்றார். திருவிவிலியத்திலே வருகின்றது. திருமணம் செய்து அங்கும் பிள்ளைகள் அவருக்கு இருக்கின்றது. எனவே ஆபிரகாமுக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிந்த 3 மனைவியருடைய பெயர்கள் வருகின்றது. இந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். அதிலே மூத்தவன் ஏசாவுக்கு 2 மனைவிகள். இளையவன் யாக்கோபுக்கு 4 மனைவிகள். எனவே அந்த காலகட்டத்தில் பலதார மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம். ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்து கொள்ளலாம். ஒரே வீட்டிற்குள் அவர் வாழலாம். பலதார மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் ஈசாக்கும் ரெபெக்காவும், ஈசாக்கு அவர் 2வது மனம் அவர் முடிக்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் வேறு பெண் துணை என்பதாக விவிலியத்தில் சுட்டி காட்டப்படவே இல்லை. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இருவருக்கும் 20 ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை. 20 ஆண்டுகள் கழித்துதான் 2 பேருக்குமே பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஒரு ஈசாக்கு நினைத்திருந்தால் இன்னொரு மனைவியை கூட திருமணம் செய்திருக்கலாம். ஆனால்
இவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இவ்வளவு குறைபாடுகளோடு இருந்தாலும் கூட, ஈசாக்கும் ரெபெக்காவும் ஒருவருக்கு ஒருத்தி என்ற நிலையில், சமூகம் இன்னொரு திருமணத்தை ஆதரித்த நிலையிலும் அவர்கள் அதையெல்லாம் நாடாமல் ஒருவருக்கு ஒருவராக, உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள். எனவே அவர்களுடைய மாபெரும் அன்பு வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவராக உயிரோடு உயிர் கலந்து அதை இன்னொரு நபரோடு பகிர்ந்து கொள்ளாமல் முழுமையாக நேசித்து நின்ற தம்பதியர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் ஒற்றை தம்பதியர் தான். இது நமக்கு மிகப்பெரிய பாடம். அப்படியானால் அவர்கள் உயிரோடு உயிர் கலந்தவர்கள், உயிரோடு உயிர் கலந்தவர்கள். ஒரு காணொளி பார்த்தேன். அதிலே மனைவி பிரசவத்திற்கு போயிருக்கிறார்கள், வெளியிலே எல்லோரும் காத்திருக்கிறார்கள். குழந்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கணவனுடைய சகோதரியோ யாரோ அந்த குழந்தையை கையில் வைத்திருக்கிறார்கள். உறவினர்கள் 10 பேர் நிற்கிறார்கள். கணவன் குழந்தையை கையில் வாங்காமல் ஒரு ஓரமாக நின்று அழுது கொண்டிருக்கின்றான். அந்த காணொலியில் இப்படி எழுதியிருக்கின்றது: எல்லோரும் குழந்தைக்காக காத்திருந்த பொழுது ஒருத்தன் மட்டும் அவன் மனைவிக்காக காத்திருந்தான். குழந்தையை கையில் வாங்குவது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். நம்முடைய குழந்தை தானே. எல்லோரும் குழந்தையை வாங்கி குழந்தையை பார்த்து கொண்டிருந்த போது ஒருவன் ஓரமாக நின்று அழுது கொண்டிருக்கின்றான். கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அவன் மனைவிக்காக காத்திருந்தான். மனைவியின் மீது அவனுக்கு அவ்வளவு அன்பு. குழந்தை கூட அவனுக்கு பெரிதாக இல்லை. அவள் என்ன பாடுபட்டாலோ தெரியவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்றான். பிரசவம் முடிந்து அந்த மனைவியை வெளியே எடுத்து வருகின்ற பொழுது ஓடி போய் அவருடைய கன்னத்திலே முத்தமிட்டு அவன் அழுது முடிக்கின்றான். மிக்க மக்களே, நம்முடைய மன வாழ்க்கையில் இத்தகைய ஆத்மார்த்த அன்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தொடக்க காலகட்டத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிகுந்த ஆத்மார்த்தமாக ஒருவர் வழியை ஒருவர் உணரக்கூடிய அளவில் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதவர்களாக, சவலங்களுக்கு உட்படாதவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் வெறுப்பை, பகையை உள்ளத்தில் வளர்க்காதவர்களாக கணவன் மனைவி 2 பேருக்கும் பங்கு இருக்கின்றது. நீங்கள் சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளை அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், என் மனைவி ரொம்ப மோசமானவா, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். எல்லாம் நன்றாக இருந்து நீங்கள் அத்தகைய ஆத்மார்த்த அன்பிலே ஈடுபட வேண்டும். ஈசாக்கும் ரெபெக்காலும் அதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 2, வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு நல்ல உணவு அளிக்க வேண்டும். அந்த ஈசாக்கு நல்ல வயதாகி விட்டது. அதைத்தான் இன்றைக்கு வாசித்தோம். அவருக்கு வயது 90 கடந்து விட்டது. தன் மூத்த மகனை கூப்பிட்டு எனக்கு நல்ல சாப்பாடு கொண்டு வா என்று கேட்டார். பெரியவர்களுடைய நிலை இதுதான். வாய்க்கு ருசியாக தரவில்லை, அளவு சாப்பாடு, இனி உண்டி சுருக்க வேண்டும். இனி என்ன செய்ய வேண்டும்? உண்டி சுருக்க வேண்டும். பல டெக்னிக் இருக்கு வயதானவர்களை கவனிப்பதற்கு. ஆனால் வயதான தகப்பன் என்ன கேட்கின்றார்? மகனை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொண்டு வா, போ, வில் அம்பையெல்லாம் எடுத்துட்டு போ, நல்ல ஒரு கறி வேட்டையாடி எனக்கு ருசியாக கொண்டு வா. சாப்பாடு கொடுத்தால் ஆசீர்வாதம், சாப்பாடு கொடுத்தால் ஆசீர்வாதம். அந்த தகப்பன் அதைத்தான் கேட்டார். 2 பிள்ளைகளும் அதை செய்தார்கள். இது நமக்கு ஒரு பாடம், பிள்ளைகளுக்கு ஒரு பாடம். பெரியவங்களாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நினச்சி பார்த்துக்கலாம். உங்களுடைய பெற்றோருக்கு நீ மாமியார் மருமகள்லாம் போகண்டா, பெத்த பிள்ளைகள் அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுதான்னு கேட்டால் அதே பெரிய விஷயம். மருமக சோறு கொடுக்கல, அதை 2வது. பெத்தது அம்மானு கூப்பிட்டுச்சா, அப்பா எப்படி இருக்கான்னு பேசிச்சா, அப்பா ஒரு 500 ரூபா வச்சுக்கன்னு கொடுத்துச்சா, பெத்தது. மருமகளை 2வது பார்ப்போம், அது வேற கதை. அவங்க அதுக்குன்னே வர்றவங்க, அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, அது கதை வேற. எனவே பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெரியவர்கள். நமக்கு நாம் பிறந்ததிலிருந்து பால் அமுது முதல் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றவர்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு ஏதாவது கிடைத்தா அதை ஒதுக்கி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எடுத்து வந்து கொடுக்கின்றவர்கள். அந்த பெற்றோருக்கு எந்த விதமான ஒரு பராமரிப்பை நாம் கொடுக்கின்றோம்? பெற்றோர்கள் அதை பிரியப்படுகின்றார்கள். நல்லா சாப்பிடணும், அவங்களுக்கு ஆசையாக இருக்குது,
நான் 6 வயது சாப்பாடு கொடுக்கோமா, நீ கொடு நான் கொடு, சண்டை போடுறோமா, தெருவில் விட்டுட்டு அவங்கக்கிட்ட சண்டை. அந்த அம்மா 80 வயசு 75 வயசு தகப்பனும் தாயும், அவங்கக்கிட்ட போய் போட்டி. ஏன்னா அவங்களுக்கு பசிக்குங்கிறது இல்லை, அவன் கொடுக்கல இவன் கொடுக்கல, நான் எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இங்கே ஒரு ஆள் உன்னைய பெற்றது கஷ்டத்தில் இருக்கு, சாப்பாடு இல்லாமல் இருக்கு, நீ கொடுத்தியா, அது இல்லை மேட்ரு. நான் ஏன் கொடுக்கணும், அங்கே தானே எல்லாத்தையும் கொடுத்தா, அங்கே சாப்பிடு இங்கே சாப்பிடு. ஆன்மீகரை மக்களே, குடும்பத்தில் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஈசாக்குடைய பிள்ளைகள் அந்த வயதான தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றினார்கள், நல்ல சாப்பாடு கொடுத்தார்கள். உடனே காட்டுக்கு போனான் ஒருத்தன் வீட்டிலேயே கறியை சமைச்சு கொடுத்தான். நன்றாக தகப்பனை பாதுகாத்து கொண்டார்கள். எவன் உணவு கொடுத்தானோ அவனுக்கு ஆசீர்வாதம். மனம் நிறைந்து வாழ்த்தினார். என் மகன் மீது எழும்புகின்ற நறுமணம் விளைச்சலில் இருக்கின்ற நிலத்தினின்று வழும்புகின்ற நறுமணம் போன்றது. அவனுடைய சகோதரர்களுக்கு தலைவனாக நீ இருப்பாய், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வழியும் உண்டாகும். வயிறு நிறைந்து அந்த தந்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தன் மகனுக்கு. எனவே பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பெற்றோருக்கு கடைசி காலம் வரைக்கும் முகம் கோணாத அளவில் உணவு கொடுத்து பராமரிக்க வேண்டும். ஈசாக்கு ரெபேக்கா குடும்பம் சொல்லிக்கிட்ட 2வது பாடம். 3வது பாடம், பெற்றோர் செய்யக்கூடாதது என்ன? இவங்க 2 பேரும் ஒரு தப்பு பண்றாங்க. 2 பேரும் அன்பானவர்கள், நல்ல தம்பதியர்கள். ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு தவறு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? தகப்பனுக்கு ஒரு பிள்ளை மேல பாசம், தாய்க்கு ஒரு பிள்ளை மேல பாசம். தகப்பனுக்கு மூத்தவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும், தாய்க்கு எல்லாவற்றையும் இளையவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இது குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஒன்று. பிள்ளைகளிடம் பாகுபாடு காட்டுவது. எப்படியும் ஒரு மகனைத்தான் பிடிக்குது, எப்படியும் ஒரு மகளைத்தான் பிடிக்குது. அப்படி இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கதை இருக்கு? கை தூங்க, சும்மா கை தூக்குங்களேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் இளைய மகன் தான் எனக்கு பிடிக்கும். கை தூங்க. எல்லா வீடுகளையும் இருக்கு. எந்த மகனுக்கு ஓரவஞ்சகம் செய்து கொடுக்கின்றோமோ அந்த பிள்ளை அது கடைசி வரைக்கும் வாங்குற பிள்ளையாவே தான் இருக்கு. நீங்க கொடுக்குற நிப்பாட்டிங்கன்னா உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அது மிக முக்கியமான கருத்து. நம்ம கொடுக்க கொடுக்க அந்த பிள்ளை அப்படியே பாசத்தில் வளர்ந்துட்டு இல்லை. யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? பெரியவங்க கை தூங்க பார்ப்போம். கண்டிப்பாக கதை இருக்கும். இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆன்மீகரை மக்களை, 2 பிள்ளைகள் நமக்குள்ள பிள்ளைகள் தான், 4 பிள்ளைகள் நமக்குள்ள பிள்ளைகள் தான். உங்களுக்கு ஒருவேளை இதயத்திலே அந்த மகன் மீது ஒரு அன்பும் பாசம் இருந்தால் அதை கூட நீங்கள் ஒழித்துதான் செய்ய வேண்டும். நீதி செய்வதில் அன்பு குறுக்கிடவே கூடாது. 2மே நம்ம பிள்ளை தான், 2ஐயும் சமமா தான் பார்க்கணும். யாருக்கு ஒருவருக்கு சார்ந்து கொண்டு இன்னொரு ஒண்ணுக்கு அநீதி செய்யவே கூடாது. இந்த 2 பெற்றோர் 2 பேரும் அதை செஞ்சாங்க. 2 பேருமே செய்தார்கள். தகப்பன் மூத்த பிள்ளை மீது அன்பும், தாய் இளைய பிள்ளை மீது அன்பும். அது தவறு. அது ஈசாக்கு செய்தாலும் சரிதான், ரெபேக்கா செய்தாலும் சரிதான், அது ஆண்டவரே செய்தாலும் தவறு தான். அது 2மே நம்ம வயிற்று பிள்ளை, 2மே நம்மை நம்பித்தான் இந்த உலகத்திற்கு வந்தது, நாம் தான் பெற்றோம். என்ன நீதியோ அதை செய்ய வேண்டும். அன்பு என்பது வேறு, ஆனால் நீதி 2 பேருக்கும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி செய்துதான் ஆக வேண்டும். 2 பிள்ளையும் நேசிக்கணும், 2 பிள்ளையும் முத்தம் கொடுத்து வளர்க்க வேண்டும், 2 பிள்ளைகளையும் அரவணைத்து பாசத்தோடு அணைத்து வளர்க்க வேண்டும். ஒருவனுக்கு ஒன்றும் இன்னொருவனுக்கு ஒன்று அது செய்யவே கூடாது. ஒரு கண்ணில் நெய்யும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கக்கூடாது. அது நமக்குரியது அல்ல. எனவே ஈசாக்கு ரெபேக்கா குடும்பம் அது இந்த பாடத்தை நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. பொறுமையா இருக்கீங்களா? ஒரு கருத்து சொல்லட்டா? நீங்க இப்போ வந்தவங்க ஒரு கருத்து சொல்லட்டா? ஈசாக்கு ரெபேக்கா குடும்பத்தில் 2 பிள்ளைகள், அதில் ஒருவன் மிக உன்னதமானவன், ஏசா, மூத்தவன் ஏசா. இன்னும் 2 அதிகாரம் தள்ளி போய் வாசித்தீங்கன்னா இவர் நம்மால் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறாரு பயந்து போய். அப்புறம்
தன் அண்ணன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று ஓடி போன அவர் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து 4 மனைவிகள் 12 பிள்ளைகள் மிக பெரும் கூட்டத்தோடு ஆடு மாடுகள் சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையின் நிலப்பரப்புக்கு வருகின்றார். அப்போது அவருக்கு ஒரு பயம், தன் அண்ணன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று அப்போதும் அவருக்கு பயம். எனவே நிறைய கள்ளத்தனங்கள் செய்கின்றார். பாதி ஆடு மாடுகளை முதலில் அனுப்புகின்றார், 2வது ஆடு மாடுகள் பின்னால் வருகின்றது. அங்கே அண்ணன் அதை கொண்டுட்டானா இப்படி மீதியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும், இப்படி கூடி ஓடிடலாம் அப்படிலாம் நினைக்கின்றார். அப்புறம் என்ன செய்கின்றார், ஒரு 7 குரூப் அனுப்புகிறார். நீங்கள் போய் எங்கள் அண்ணனை பாருங்கள், ஒவ்வொருத்தரா இது உங்கள் தம்பி உங்களுக்கு கொடுத்து விட்டாரு, இந்தாங்க ஒரு செட். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த செட்டு போனோம். அப்படி 7 செட்டு அனுப்புகிறாரு. எதுக்கு? அந்த அண்ணனை சமாதானப்படுத்துவதற்காக. அன்பிற்கிறை மக்களே, ஆனால் ஏமாற்றப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் தகப்பனுடைய உரிமைக்கு உரியதான தன் முதல் மகனுடைய ஆசியை இழந்த ஒருவன் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு பெருந்தன்மையாக மாறி போனான். அன்பிற்கிறை மக்களே, அந்த சம்பவம் நடந்த பொழுது உண்மையிலேயே அவனை வெட்ட வேண்டியதுதான் நினைத்தார். ஆனால் 15 ஆண்டுகள் ஓடிய பிறகு தன் தம்பி வருகிறான் என்று கண்டவுடன் 400 பேரோடு வந்தான். வந்து தன் தனையனை அரவணைத்து ஆற தழுவி கண்ணீர் சொரிந்து அழுது தன் தம்பியை அப்படியே அன்பினால் நினைத்தான். எனக்கு இந்த ஆடு மாடெல்லாம் வேண்டாம், எனக்கு நிறைய இருக்கின்றது, தம்பி நீ வந்து விட்டாய் என்று சொன்னான். சொல்லிவிட்டு சொல்வான், உனக்கு பாதுகாப்பாக நான் வருகிறேன், உன் கூடவே வருகிறேன், நீ என்னோடு வா, இது புதிய இடம், உனக்கு பாதுகாப்புக்கு என் ஆட்கள் நிற்பார்கள். அண்ணா, இவன் கடைசி வரைக்கும் நம்ம ஆளு கள்ளத்தனமாக தான் இருக்காரு. ஆனால் நான் சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருக்கேன், கூட்டிகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் போங்க நான் வாரேன். எப்படியாவது அண்ணனை கலட்டி விடுறதுல தான் அவர் இருந்தார். அப்பொழுதும் ஏசா சொன்னார், சரி நான் போய்கிறேன், என்னுடைய ஆட்கள் உனக்கு துணைக்கு வருவார்கள். அப்பொழுது யாக்கோபு அழகாக சொல்வான், அந்த ஒரு வார்த்தை அழகாக சொல்வான், அண்ணா உன்னை பார்ப்பது கடவுளை பார்ப்பது போல் உள்ளது, உன்னை பார்ப்பது கடவுளை பார்ப்பது போல் உள்ளது, நீ என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாய் அண்ணா, எனக்கு மிக்க நன்றி என்று அந்த இடத்திலே அந்த ஏசாவினுடைய சகோதர வாஞ்சையை இளைய மகன் கண்டு கொண்டான். எனவே குடும்பத்தில் இது ஒரு முக்கிய பண்பு. ஒரு சில தவறுகள் நமக்கு இழைக்கப்பட்டாலும் கூட அதே சாகிற வரைக்கும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன, ஒரு சண்டை போடுறோம், மருமக துண்டா போகுது, அதோட துண்டாக்கி விட்டுறக்கூடாது, துண்டாத்தான் போகணும். இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வாழாது. நான் ஒளி இதிலே சொல்கிறேன், கேமராவிலே சொல்கிறேன். கூட்டு குடும்பங்கள் இன்றைய சூழ்நிலையில் வாய்ப்பு இருக்கிறது என்றால் இல்லை. ஒரு சண்டை வந்துடுது, வாய் முத்திடுது, நம்ம 2 சேனல் சொல்கிறோம், அந்த அம்மா 2 பேசுது, சண்டையாயிருது, பிரித்து விட்டோம், தனி வீடு பார்த்து விட்டார்கள், அதோட எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கக்கூடாது. இது வந்து இயல்பு. இப்போ அவங்க தனி குடும்பம் வளருவாங்க. இப்போ போக்குவரத்தாக இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டும், மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், உதவிகளாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் கடைசி வரைக்கும். நம்முடைய ரத்தம் அது, அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஏசா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மன்னிப்பிற்கு. அந்த அண்ணன் தான் வஞ்சிக்கப்பட்ட போது கூட அந்த 15 ஆண்டுகளில் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த காயத்தை மறந்து ஒரு புது மனிதனாக மிகுந்த ஸ்லாகிப்போடு என் தம்பி வந்து விட்டான் என்று சொல்லி, ஊதாரி மைந்தன் ஊமையில் அந்த தந்தை ஓடிப்போய் மகனை கட்டி கொண்டார் வாசிக்கணும், அது கதை. இது நடந்தது. அந்த நடப்பில் தனக்கு இழைக்கப்பட்ட அத்துணை தவறுகளை மறந்தவனாக ஓடி போய் அரவணைத்து கொண்டான். அன்பிற்கிறை மக்களே, இவை அனைத்தும் ஈசாக்கு ரெபேக்கா குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். ஒன்று, தம்பதியர் நாம் ஒருவர் மீது ஒருவர் உயிருக்கு உயிரான நேசம் வைத்து எந்த சூழ்நிலையிலும் கணவனையும் மனைவியையும் கைவிடாதவர்களாக மிக இறுக்கமான பிணைப்பு கொண்டவர்களாக ஒரு தம்பதியராக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்களுடைய ஆசைகளை கடைசி வரைக்கும் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும். வாய்க்கு ருசியான உணவு, நல்ல கவனிப்பு, அருமையான சிந்தனைகள் கொடுக்க வேண்டும். அப்படி பெற்றோரை கவனிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும். மூன்றாவது, அன்மிக்க இறை மக்களை,
ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் இன்னொரு பிள்ளைக்கு சுண்ணாமும் தருவதற்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் சமமாக நேசிக்க வேண்டும். சமமான நீதியை பெற்றோர்கள் நிலைநிறுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை. கடைசியாக ஏசாவை போல குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு மன்னிப்பு. எவ்வளவு பெரிய வஞ்சகத்திற்கு நாம் ஆட்பட்டிருந்தாலும் அதை மன்னித்து அந்த உறவை சரி செய்து குடும்ப வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நீட்டிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். பல விதமான ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கின்றோம். திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களையும் கனிவோடு ஆசீர்வதித்து அருள்வாராக. ஆமென்.